ஸோ என்னோட டாக்டர்ஸ் டே பார்த்தீங்கன்னா, காலையில 6:30க்கு ஸ்டார்ட் ஆனுச்சுங்க. காலைல 6:30க்கு எனக்கு ஒரு மெசேஜ். அது இந்த இசிஜி தான். ஸோ என்னோட எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் வருது. பேஷண்ட் வந்து நெஞ்சுவலியில வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேஷண்ட்டோட ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 36 தான் இருக்கு. பிபி பார்த்தீங்கன்னா 80/60. ஸோ இத தான் நம்ம கார்டியோஜெனிக் ஷாக்குன்னு சொல்லுவோம். பேஷண்ட்டுக்கு வந்திருக்கிறது மேசிவ் அட்டாக், இன்ஃபீரியர் வால் எம்ஐ அப்படின்னு சொல்லி நம்ம இத சொல்லுவோம். ஸோ உடனே நான் 10 மினிட்ஸ்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். எங்க டீம்மே பார்த்தீங்கன்னா, உடனே 20 மினிட்ஸ்ல கேத் லேப் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த பேஷண்ட்ட வந்து நான் டேபிள்ல போடுறேன். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இசிஜி ரிதம் சேஞ்ச் ஆகுது. ஸோ இத தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எந்த ஒரு கார்டியாலஜிஸ்ட்டும் பயப்படுற ஒரு இசிஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இசிஜி தான். ஏன் அப்படின்னா, வித்தின் செகண்ட்ஸ்ல வந்து பேஷண்ட் வந்து அரெஸ்ட் ஆயிருவாங்க. ஸோ இத நம்ம உடனே சிபிஆர் குடுத்து, டீஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம். அது குடுத்து பேஷண்ட்ட அந்த ரிதம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ டெம்பரரி பேஸ்மேக்கர் உடனே போட்டு, செயற்கையா வந்து நம்ம ஒரு மெஷின் வச்சு ஹார்ட் ரேட்ட இன்க்ரீஸ் பண்ணி, உடனே ஆஞ்சியோ எடுத்தோம். ஆஞ்சியோ எடுத்து பார்க்கும்போது, ஒரு இரத்த குழாயில 100% அடைப்பு இருந்தது. அத உங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த இத உடனே நம்ம ஒயர் போட்டு, ஸ்டென்ட் வச்சு ஓப்பன் பண்ணி, உடனே நம்ம வந்து அந்த இரத்த ஓட்டத்த ஃபைனலா குடுத்துட்டோம். இந்த டோட்டல் ப்ரொசீஜர்லயுமே இந்த பேஷண்ட் வந்து 3 வாட்டி இதே மாரி பிடி போயிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம உடனே சிபிஆர் குடுத்து, ஷாக் குடுத்து ரெக்கவர் பண்ணோம். ஸோ இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு 2026 ஒரு 8 இயர்ஸ் பேக் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 2018 அந்த ரேஞ்சில பார்த்தீங்கன்னா, நான் என்னோட எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு, வேலைக்கு போயிட்டு, பிஜி ப்ரிப்பரேஷனுக்காக படிக்க உட்கார்றேன். ஸோ அந்த டைம் வந்து என்கிட்ட மணி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா, அன்னைக்கு நான் யோசிச்சது ஒண்ணே ஒண்ணு தான். அன்னைக்கு நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் ஐ ஹேட் ஒன் திங் இன் மை மைண்ட். எனக்கிட்ட அந்த ஒரு ஹோப் தான். நம்மளால அது முடியும். நம்மளால இத பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்ரிடே நம்மள சுத்தி பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் அந்த படிப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணு. அத படி. அத நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் அத படிச்சு, அந்த நீட்ட கிளியர் பண்ணி, அதுக்கப்புறம் எம்டி முடிச்சு, அப்புறம் டிஎம் என்னோட டிஎம் பண்ணும்போது, என்னோட எக்ஸாம் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சிஎம்பி விஐடிஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். அதாவது கண்ல வந்து பிரஷர் அதிகமாகி, கண்ணே சரியா அந்த பிளர்ரா இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ல போய் நான் டிஎம் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். ஸோ இப்ப அது கடவுள் புண்ணியத்துல நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அந்த இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் இப்போ குடுத்து சரியாயிடுச்சு. ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, உங்கள்ல நெறைய பேரு இந்த மாரி வந்து ஒரு டாக்டர் ஆவணுங்கிறதுக்கு நெறைய எஃபர்ட் போடுவீங்க. டாக்டர்ன்னு இல்ல, எந்த ஃபீல்டா இருந்தாலும் நெறைய எஃபர்ட் போடுவீங்க. பட் ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுங்க. யூ ஹேவ் ஃபுல் ஃபெய்த். நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப முழுமையா நம்பி பண்ணீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு அத கண்டிப்பா நடத்தி வைக்கும். ஸோ ஹேப்பி டாக்டர்ஸ் டே. தேங்க் யூ.